66 2வது வசனம். பின்பாக நான் சீக்கிரமாக வாசிக்கிறேன். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்க்கிறேன். ஆமென். ஆனாலும் சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு என் வசனத்துக்கு பயப்படுகிறவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஓ நீ செல்வமாய் இருக்கும்போது, நீ செழிப்பாய் இருக்கும்போது, நீ சந்தோஷமாய் இருக்கும்போது என் வசனத்துக்கு பயப்படுகிறாய் என்று சொல்லல. ஆமென். நீ ஊழியக்காரன் சொல்லும் போது கூட சொன்னாங்க, எதற்கு நல்லா கவனிச்சுக்க தெரியல, நெருக்கத்தை கத்தரை அடிச்சிடுவா. ஆமென். ஒரு நெருக்கத்தை துதிக்கணும். ஹல்லேலூயா. தாவீது தன் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி அழைச்சார். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் கூட நான் ஒரு நல்ல ஒரு மெசேஜை எழுதி நான் இன்டர்நெட்ல நான் விட்டுருந்தேன். ஹல்லேலூயா, அனுப்பியிருந்தேன். துதியும் ஜெபமும். ஹல்லேலூயா. யோபு எப்படி ஜெபிச்சானா? தன்னுடைய நெருக்கத்திலே தன் சிநேகிதனுக்காக என்ன செய்தார்? ஜெபித்தார். கர்த்தர் அவனுடைய சிநேகிப்பை மாற்றினார். அவன் ஜெபித்தது அவனுடைய சிநேகிதனுக்காக, அவனுடைய சிநேகிப்பை கர்த்தர் மாற்றினார். எவ்வளவு அருமை பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கு? ஆண்டவரே என்னை ரட்சியும், என் கடன் பாரத்தை நீக்கும், என்னுடைய பாவத்தை மாற்றும், என் பிள்ளைக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். ஓ தேவ ஜனமே, இந்த நாள் கடைசி நாள் இருக்கிறோம். ஓ we are counting the seconds and minutes in front of the God. My God is on the way. நாம் கடைசி நொடிகளை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தேவன் வந்து கொண்டிருக்கிறார். ஓ கடைசி நாளின் அடையாளங்கள் ஓ தீர்க்கமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? கண்டுபிடிக்க முடியாத கொள்ளை நோய்கள். ஆமென். நான் போற சோதனை தேசத்திலே இந்த வாரம் வியாழக்கிழமை நினைக்கிறேன், ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வியாதியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சைனால தான் பரவிட்டு இருக்குது. அது சோதனை வியாதி எப்படி போச்சுன்னே தெரியல. யாருக்கு? ஒரு நர்ஸுக்கு. ஆமென். இந்த சோதனை எல்லா ஏர்போர்ட்ல வர்றவங்க போறவங்க எல்லாரும் செக் பண்றாங்க. தேவ ஜனமே, ஓ காப்பாற்ற முடியாத, கண்டறிய முடியாத கொள்ளை நோய்கள். ஓ நீங்களும் நானும் தப்பிக்க வேண்டுமானால், ஓ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் வசனத்துக்கு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு என்ன செய்வா? நிலையில இருக்கும்போது வசனத்தை தேடுறோம். பாத்தீங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா இருக்கும்போது கர்த்தர் நல்லா செபிப்போம். நல்லா இருக்கும்போது நல்ல ஆராதனைக்கு வருவோம். நல்லா இருக்கும்போது சபைக்கு நல்லா கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டத்தில் தேடுகிறோமா? ஒரு நெருக்கத்தில் தேடுகிறோமா? பிரச்சனையின் மத்தியில கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோமாங்கிறதா ரொம்ப முக்கியமான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாருக்கு வசனத்தை தேடுற நோக்கி பார்ப்பாரா? நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரை வசனத்துக்காய் பற்றி பிடிக்கிறோம். ஓ வசனத்தின்படி நடக்கிறோம். பாத்தீங்களா? அவனை கர்த்தர் என்ன செய்வாரா? கர்த்தர் நோக்கி பார்த்தா அதுக்கு மேல சொல்ல வேணுமா? சொல்லுங்க. கர்த்தர் நோக்கி பார்த்தா அதுக்கு மேல வேணுமா நமக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உலக மனுஷன் நோக்கி பார்க்கணும் நினைக்கிறாயோ? ஓ உலக மனுஷனை தேடிக் கொண்டிருக்கிறாயோ? ஓ உலக காரியங்களிலே உலக அவனை பார்த்தால் சாய்ந்து விடாமல் இருக்கிறாயோ? ஓ கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்காத வகையில அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது விஷயம். கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். வசனம் நினைச்சிடும், பயப்படலாம். ஆமென், ஆமென். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4:4 சீக்கிரம் குயிக்கா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியலாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இருக்காதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். பாருங்க, ஓ சுவிசேஷ
அலட்சியமா இருந்துட்டு தூங்கிட்டு ரொம்ப விருதாவா இருந்தீங்கன்னா ஹல்லேலூயா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, you are under control of பிரபஞ்சத்தின் லோகாதிபதி. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசியா இருக்கலாம், நீங்க ஆராதிக்கலாம், நீங்க வர்ஷிப் பண்ணலாம், நீங்க வாசிக்கலாம். that's not a matter. வசனத்துக்கு பயப்படுகிறாய் என்பதை கர்த்தர் நிச்சயவார். ஆமென் ஆமென். நீதிமொழிகள் 5ஆம் வசனம் 5ஆம் அதிகாரத்துல அருமையான ஒரு வசனம் இருக்கு. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலோ, எனக்கு உபதேசம் பண்ணினவனுக்கு என் செவி சாயாமலும் போனேனே. நீங்க கூப்பிடுமா அப்படி சொல்லுங்க. என் போதகர் மூலமாக என் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கும் போது, சுவிசேஷத்தின் மூலமாக என் ஆண்டவர் என்னோடு பேசும்போது, சபையார் என்னை எச்சரிக்கும் போது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் சொல்லிட்டு ஹல்லேலூயா. வசனம் சீக்கிரம் நேரம் நெருங்கிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் அப்படி புலம்பக்கூடிய காலம் வேணுமா சொல்லுங்க தேவச்சனமே. என் போதகரின் சொல்லை நாம் கேளாமல் எனக்கு உபதேசம் பண்ணினார்களே எத்தனையோ பேர், அவர்களுக்கு என் செவி சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைகளுக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். தேவச்சனமே, இந்த மாதிரி ஒரு கூக்குரலுடைய வாயிலிருந்து வரணுமோ, இந்த மாதிரி கூக்குரல் நம்முடைய குடும்பத்திலிருந்து வரணுமோ தேவச்சனமே, வசனத்துக்கு பயப்படணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனத்துக்கு பயப்படணும். நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் நான் பார்ப்பேன் சொல்லறதில்லை. நல்லா நான் வேதத்தை வாசிக்கும் போது 3 தடவை வாசிக்கிறேன். இந்த அண்டர்லைன் பண்ணக்கூடிய வேர்டு என்ன தெரியுமா? நோக்கி. அண்டர்லைன் பண்ணக்கூடிய வேர்டு என்னது? ஒரு உலகத்துல எல்லா காரியத்தையும் பார்ப்போம். நம் கண்ணுக்கு ரொம்ப முக்கியமா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் செய்வோம். அதை கவனிச்சு செய்வோம். ஓ தேவச்சனமே, நீ வசனத்துக்கு பயப்படுவதாய் இருப்பாயானால், உன் பிள்ளைகள் வசனத்துக்கு பயப்படுவதாய் இருப்பார்களானால், உன் குடும்பம் வசனத்துக்கு பயப்படுவாயானால், கர்த்தர் உன்னை பார்ப்பதல்ல, உன்னை என்ன செய்தார்? நோக்கி பார்க்கிறார். That means he is giving more importance to you than the others. மற்றவர்களை காட்டிலும் உனக்கு உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்வார்? முக்கியத்துவம் கொடுப்பார். வசனத்துக்கு மாத்திரம் பயப்படுங்க. ஆமென். இந்த நாட்களில் இந்த வருடத்தில் கர்த்தருடைய அதிகமாய் வசனத்துக்கு பயப்பட வைத்திருக்க இந்த வருடம் எனக்கு நல்ல ஒரு அபிஷேகமான நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கிறது தேவச்சனமே. எனக்கு முன்பதாக இருக்க எல்லா தடைகளையும் கர்த்தர் செய்தார். திறந்து கொண்டே போகிறார். நான் கர்த்தரை ஃபாலோ பண்ணி பின்னாடி செய்றேன். ஃப்ரீயா மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருவேளை கர்த்தரை பின்னலாக வைத்து விட்டு நீ உன் குடும்பம் முன்னேறி செல்லலாம் என்று நம்புகிறாயானால், தடைகளை மோதி நிற்கத்தான் செய்ய வேண்டுமே தவிர வழி இல்லை. கர்த்தரை நம்ம முதலாக வைத்திருக்கோம். தாவீது சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் வைத்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில தடை வரலையா சொல்லுங்க. அவருடைய வாழ்க்கையில நெருக்கல் வரலையோ, அவருடைய வாழ்க்கையில சிறுமைப்படுதல் வரலையோ தேவச்சனமே, கர்த்தரை எப்பொழுது அவன் முன்பதாக வைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறோம். எக்ஸாம்பிள் பாபா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சகோதரர் டேவிட் தம்பியும் பையனையும் முன்னாடி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். அவர் முன்னாடி போயிட்டு இருக்கிறார். பாதையில ஒரு முள்ளு கிடக்கு. பாதையில ஒரு முள்ளு கிடக்கு. அவர் தாண்டிட்டு போவாரா, எடுத்து போட்டு போவாரா? அவர் தாண்டிட்டு போக வேண்டியதானே? சொல்லுங்க, சத்தமா பேசுங்க. சாட்சிதான் அம்மா சொல்றாங்க, பிரசங்கத்திலேயாவது ஐயாமா வாய் தந்து பேசுங்க. எடுத்து போட்டு போவாரா, தாண்டி போவாரா? எடுத்து போட்டு போவாரு. ஏன் எடுத்து போட்டு போவாரு? கர்த்தரை முன்னதாக வைத்திருக்கிற ஒரு ஜனத்திற்கும் ஒரு குறை வராது. ஆமென் ஆமென். தேவச்சனமே, நீயும் உன் பிள்ளையும் உன் குடும்பமும் கர்த்தரை எப்பொழுதும் முன்னாடி வைங்க. தடைகள் எதையும் நீங்க ஃபீல் பண்றதுக்கு முன்பதாக கர்த்தர் என்ன செய்வார்? அவர் சொல்ல மாட்டார், எப்ப நான் முள்ள எடுத்து போட்டு போறேன், நான் கல்ல எடுத்து போட்டு போறேன்னு சொல்லவே மாட்டார் அவர் பிள்ளைகிட்ட. அவர் பிள்ளைங்க ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டே போவாங்க. அவர் பிள்ளைங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நம்ம அப்பா முள்ள எடுத்து போடுறாரு, நம்ம அப்பா கல்ல எடுத்து போடுறாரு ஃபீலே ஆகாது. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா முன்னாடி போறாரு. ஆமென் ஆமென். தேவச்சனமே, வாழ்க்கையா பாதையிலே, விசுவாசமா பாதையிலே, பரலோகத்துக்கு பாதையிலே காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய பாதையிலே பரமபிதா
பிலிப்பியர் 1:14 ரெடியா வச்சிருக்க. யாக்கோபு 1:22 வச்சுக்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்க. அல்லேலூயா. திருவசனத்தை நம்ம எவ்வளவு நாளா கேட்கிறோம் இல்லைங்களா? அல்லேலூயா. நம்ம கேட்காத நாளே கிடையாது. எந்த பிரசங்கத்துக்கு போனாலும் சரி, எந்த ஆராதனைக்கு போனாலும் சரி, சிலருக்கு டிவி கிறிஸ்தவ வீட்டுல பாத்தீங்கன்னா அங்க ஒரு டிவி திறந்து வச்சு அங்க பிரசங்கம் ஓடிட்டே இருக்கு. தம்ம ஒரு பக்கம் மிக்சியா. அல்லேலூயா. வசனம் விருதாவாய் போய்விட்டது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க வேலையில இருக்கீங்களா, எச்சரிக்கை ஆஃப் பண்ணி போடுங்க. ஏதோ இடத்துல வசனம் விருதாவாய் நினைச்சிட்டு கூடாது. ஒருவேளை நீங்க கேட்டுட்டீங்க, அது வேற விஷயம். ஆமென், ஆமென். அல்லேலூயா. வசனம் வந்து ரொம்ப முக்கியமானது. தேவன் வார்த்தையோடு பேசுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. திருவசனத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதன்படி நடக்க தாண்டதே வச்சனமே. யாரோட ஆண்டவர் பேசிக்கணும். இந்த ஆண்டுல திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கணும்பா. தாவீதை போல, கர்த்தரை போல எனக்கு முன்பதாக வைத்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை விசுவாசி சொல்லவே கூடாது. என்னோட வாழ்க்கையில இருக்கிற சொல்லணும் கேட்டா அதை சொல்லுவேன். பிரச்சனை விசுவாசி சொல்ற ஐயா வந்து எனக்கு வியாதின்னு சொல்றா, நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க? ஆமென். அவருக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. கர்த்தரோடு தான் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவச்சனமே, விசுவாசியாக இருந்து கொண்டு வசனத்தை கையெடுத்து வேறு கையெடுத்து ஆனந்து செல்ல நீயும் நானும் வியாதி சொந்தக்காரர்கள் நண்படி சொல்லியிருந்தா எப்படி ரட்சிக்கப்படுவா? எப்படி ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், உனக்கே ரொம்ப வியாதியா இருக்கு. ஆமென். அந்த வியாதியா நீ சரி பண்ண. ஒருவேளை நல்ல வசனத்தை கேட்டுட்டு நல்ல ஆளுடைய ஆத்மா ஆகாரத்தை சாப்பிட்டு ஒரு துன்மார்க்கர் உட்கார்ற இடத்துலையும் ஒரு துன்மார்க்கர் பேசக்கூடிய காரியத்தையும் ஒரு விசுவாசி செய்வானா? அல்லேலூயா. தேவச்சனமே, அவருடைய வார்த்தைக்கு வரும்போது சபைக்கு வரும்போது அவன் செய்வான். ஏளனம் போய் நேர்ந்து நம்ம கூட உட்கார்ந்துருந்தா இன்னைக்கு வெள்ளை சொல்ல நினைச்சாரா? ஆமென், ஆமென். தேவச்சனமே, ஒருவேளை நம்முடைய வேலை காரியத்திலே, ஒருவேளை என்னுடைய சக ஊழியர்களோடு உலக பிரகாரமாய் நடக்கிறவனாய் இருந்தாயினாடா அவங்க கிட்ட வசனத்தை நான் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஆமென், ஆமென். தேவச்சனமே, கர்த்தர் அதிகமாய் நம்மளை நேசிக்க போய் தான் நினைச்சது. ஏதோ நம்ம don't think we are not special. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசேஷித்தவர், மாற்று கருத்தே இல்லை. ஆனா ஏற்கனவே விசேஷம் இருந்தனால உள்ள உங்களை நினைச்சாதீங்க. திக்கற்றவரும் பரதேசிகரமா அலைந்து நம்மளை அழைச்சு வச்சிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். Glory Father. வசனத்தை கேட்கிறவன் மாத்திரமல்ல, அதை என்ன செய்யணும்? கைக்கொள்ளுவர்களாகும். வாசிங்க அடுத்தது பிலிப்பியர் 1:14. நான் ஏற்கனவே ரெடியா இருக்க சொன்னேன். சத்தமா சகோதரரில் அநேகர் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திறக்கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். பாருங்க, பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லுவாங்க. தேவச்சனமே, வசனத்தை கேட்டு நடக்கிறவரை மாத்திரமல்ல, அதை கேட்டு நடக்க முயற்சிக்கிறவரை மாத்திரமல்ல, கேட்ட வசனத்தை வைராக்கியமாக பயமில்லாமல் மற்றவர்களுக்கு சொல்லணுமா? வசனத்தை வைராக்கியமா சொல்லணும்னா வைராக்கியமா வாழ்ந்தா மாத்திரம் தான் முடியும். ஒருவேளை புதுசா ரட்சிக்கப்பட்ட ஆத்மா நம்ம கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சபையை விட்டு வெளியே போய் துன்மார்க்கமான ஜீவியத்துல ஜீவிப்போமானா அந்த புதுசா ரட்சிக்கப்பட்ட ஆத்மா நிக்குமா? சொல்லுங்க. நீங்க வெளியே போறீங்க, அந்த துன்மார்க்கமா ஜீவிக்கிறீங்க, சினிமா காரியங்கள், உலக பிரகாரமான அசிங்கங்கள் எல்லாவற்றையும் செய்ய தூரத்துல இருந்து அந்த புதுசா ரட்சிக்கப்பட்ட ஆத்மா உங்களை பார்க்குது. தேவச்சனமே, வசனம் சொல்லுகிறது பிறருக்கு இடையூறு உண்டாக்காதவங்க இருங்க, பிறருக்கு இடையூறு விசுவாசத்திலே இடரல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவச்சனமே, வசனத்தை கேட்கிறவர்களையே நோக்கி பார்க்க
ஹalleluya ஹalleluya ஹalleluya. திருவசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி அதை கைக்கொள்ளுவதால் மாத்திரமல்ல, கேட்ட திருவசனத்தை பயமில்லாம வைராக்கியம் நினைச்சு தேவச்சனம். ஒரு அருமையான சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லட்டும். இது நடந்த ஒரு சம்பவம் வெகு நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஹalleluya. நல்ல ஒரு சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு விசாலமான சபை, அநேக இடங்கள் காலியாக இருக்கிறது. நான் கர்த்தரை 6 ஆண்டுகளாக ஒரு இடத்துல ஆராதிக்க வேண்டியது சகோதரி வேலை சகோதரி. ஜீவனுள்ள தேவனுடைய சபை, சபையின் பெயர். அந்த சபைக்கு 3 கதவுகள். ஆமென். 3 கதவுகள். சம்பவம் இது அல்ல, இது ஒரு சாட்சி. நமக்கெல்லாம் ஒரு கதவு, நல்லா அந்த கதையை பிரசாரம் பண்ணிச்சிருக்கோம், திறந்து வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த சபைக்கு 3 கதவுகள். முதல்ல ஒரு கதவு ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு விசுவாசத்தான பார்த்து உள்ள விடுவாரு. அடுத்த ஒரு ஆள் பார்த்து உள்ள விடுவாரு. அதுக்கு அடுத்த உள்ள கலந்து ஆராதிக்கிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வேற யாரும் உள்ள வர முடியாது. அந்த இடம் ஹalleluya ரொம்ப சின்ன இடம். இதுல ஒரு கால்வாசி கூட இருக்க மாட்டேங்க. எத்தனை பேர் தெரியுமா பார்த்திருப்போம்? 100க்கும் மேற்பட்டவர்கள். ஆமென். இன்னொருத்தர் முட்டு மேல இருக்கும். இன்னொருத்தர் கால் மேல இருக்கும். யாராவது சாட்சி சொல்ல எந்திரிச்சாலும் முட்டை என்ன செய்ய முடியும்? ஃப்ரீ பண்ண முடியும். ஆமென். ஊழியக்காரர்கள்லாம் சேர் கிடையாது, சேர் போட இடமும் கிடையாது. இந்த ஃபுல் பிக் டேபிள் மாத்திரம் வந்து டேபிளை சுத்தில அவங்க என்ன செய்வாங்க? உட்கார்ந்து ஊழியக்காரர் இப்படி சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துருவார். அப்படி சொல்லிட்டு அப்படி என்ன செய்வாரு? எந்திரிப்பார். ஸ்பெஷல் ஊழியக்காரர் வந்தா என்ன செய்வீங்களா? கொஞ்சம் அடி விட்டு 4 முட்டை நகட்டிட்டு அது முடியல திருச்சிட வேண்டியது. ஆமென். நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை ஆராதிக்கும் போது எவ்வளவு வைராக்கியம் தெரியுமா? ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை துதிக்கும் போது எவ்வளவு வைராக்கியம். அந்த துதியோ அந்த ஆராதனையோ எத்தனை மணி வரை? 5 மணி வரை. 6 ஆண்டுகள் கர்த்தரை நல்லா ஆராதிக்க முடிந்தது. நல்ல சத்தியத்தில் வளர முடிந்தது. ஆராதனை எப்படி தெரியுமா வருவேன்? தம்பி கவனிக்கணும். ஹalleluya. நல்ல படங்களா போட்ட டி-ஷர்ட் போட்டு வருவேன். ஆமென். 2010ல நான் போயிருக்கிற முதல் நாள் வெளிநாட்டுக்கு போயிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். வாலிப வயதுல இளம் வயதுல கல்யாணத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போயிட்டேன். ரொம்ப சந்தோஷம். பார்க்கிற அழகான ட்ரெஸ் எல்லாம் வாங்குவேன். ரவுண்ட் நெக் பனியன் தான் சரி செய்வேன், போட்டு வருவேன். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அந்த பனியன் போதுதான். ஹalleluya ஹalleluya. ஊழியக்காரனை பார்த்து சொல்வாரு, தம்பி இது பெந்தேகோஸ்து ஆராதனை, இப்படிலாம் கலக்கலாம் நினைச்சக்கூடாது, படங்களை போட்டு வரக்கூடாது, ரொம்ப ஆண்டு பரிசுத்தமா இருக்கணும்பா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. ஆமென். அவன் சொன்னதுக்காக 2 வாரம் என்ன செய்வேன்? கொஞ்சம் சட்டையை போட்டு இன் பண்ணி போவேன். 3வது வாரம் என்ன செய்வேன்? திரும்பவும் நல்லா என்ன செய்வேன்? டி-ஷர்ட்டை போட்டு போவேன். அவர் ஒரு நாள் சொன்னாரு, சத்ரு இந்த ஷார்ட்டி பேண்டி போட்டு உன் கம்பெனிக்கு நீ போவியா? இந்த ஷார்ட்டி பேண்டி போட்டு உன் கம்பெனிக்கு நீ போவியா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போவியா? தேவனை ஆராதிப்பது அவ்வளவு சாதாரணமாய் போய்விட்டது. அவனை அதிகமாய் கண்டித்தார் தேவசாமி. ஹalleluya ஹalleluya. அன்று என் இருதயம் உடைக்கப்பட்டது. ஆமென். அன்னைக்கு நான் ஆண்டுட்ட பொறுத்து நம்ம ஆண்டவரே, ஓ நான் பரிசுத்தமான காரியத்தை தவிர்த்து வேற எதையும் செய்ய மாட்டேன். இம்பார்ட்டன்ஸ். ஹalleluya ஹalleluya. உலக பிரகாரமான காரியங்களுக்கோ ஃபங்க்ஷனுக்கோ வேலைக்கோ எவ்வளவு அனுபவித்து செல்லுமோ தேவச்சனமே அதை காட்டிலும் மேலான பரிசுத்தமானதாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது செய்யணும். பெந்தேகோஸ்து ஆராதனை வரும்போது நல்ல தலப்புல பூஸ்ட் வருது. ஹalleluya ஹalleluya. தேவன் அருள்கிறார் தேவச்சனமே. அது எப்பேற்பட்ட ஆராய்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவருடைய வார்த்தைய பயமில்லாமல் சொல்லணும் தான் வசனம் சொல்லுது. தேவ ஆராதனைக்கு வருகிறீ, தேவனை ஆராதிக்க துதிக்க வருகிறீ நினைச்சோம். உடையும் நடையும் நினைச்சோம் ஒரு கண்ட்ரோல். ஹalleluya ஹalleluya. ஓ தேவச்சனமே வாலிப பிள்ளையா போடுதாலும் சரி பரிசுத்தமான செய்ய ட்ரெஸ் போட்டு போடுவாங்க. திருநெல்வேலி சபையிலே
வாலிப பிள்ளைகள் ஒழுக்கத்துக்கு கேடான ட்ரெஸ் போடுறதுக்கு அனுமதி கிடையாது. உடனே கூட வீட்டுக்கு போக சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. டி-ஷர்ட் போடுறதுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போடுறதுக்கு அனுமதி கிடையாது. உடனே எந்திரிச்சு போக சொல்லுவாங்க. அது புது விசுவாசியோ இல்ல பழைய விசுவாசி இல்ல கெஸ்டோ யாரோ தெரியாது. ஆமென் ஆமென். தலையில முக்காடு போடலாம், திருவுருவத்துல வராது. அப்பத்துல கை வைக்க முடியாது. அம்மாவாங்க முக்காடு போடுங்க, ஐயா வாங்க மனகால் போடு. ஓ தேவ சனமே, தேவனுடைய அப்பத்திலும் அவருடைய ரத்தத்திலும் ஓ பானப்படுகிற ஓ புசிக்கிற நீங்களும் நானும் உலக பிரகாரமா பரிசுத்தமா வாழணும். துணிகரமாய் மாத்திரம் பண்ணினான் அழிந்து போவானோ. நித்திரை என்பது உலக பிரகாரமான நித்திரை அல்ல, அது சாவை குறிக்கிறது. தேவ சனமே, ஓ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அபாத்திரமா தேவனுடைய பத்திலே கையை வைக்கிறானால யாருக்கு என்னமா மரணிச்சு போவோம். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். என்ன செய்வேன்? செத்து போவேன். ஆமென். ஒரு சினிமா பார்த்து விட்டு வந்து அவருடைய அப்பத்தில் கை வைக்கிறாயோ, சிகரெட் குடித்து விட்டு அப்பத்தில் கை வைக்கிறாயோ, மதுபானம் அருந்தி விட்டு அப்பத்தில் கை வைக்கிறாயோ, நீ சாகவே சாவாய்னா வசனம் சொல்லுது. நான் சொல்லல, தவற எடுத்துக்கொள்ளாது. ஆமென். ஹல்லேலூயா. திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி கேட்கிறவர்களாய் நான் நினைச்சேன். ஓ வசனத்துக்கு நடுகிறவனையே நோக்கி பார்ப்பேன்னு சொன்னான். ஹல்லேலூயா. எவ்வளவு அபாத்திரமாய், இவ்வளவு நாளும் நீங்க நானும் பாவம் செய்திருந்தாலும் சரி, ஆமென், இந்த நாள்ல கர்த்தருக்கு உடன்படிக்கை பண்ணுங்க. இந்த நாள்ல கர்த்தருக்கும் எனக்கு உடன்படிக்கை பண்ணுங்க, கர்த்தருக்கு உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆமென். ஓ ஆண்டவரே, நான் செய்தது பாவம், நான் துணிகரமாய் செய்த பாவங்கள், ஓ நான் எனக்கு விரோதமாய் துணிகரமாய் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? விடுதலை கொடுங்க. தாவீது பாவம் செய்தான். அவன் எச்சரிக்கப்பட்ட போது என்ன செய்தார்? திருமண பாவத்தில் உள்ளது. நீங்கள் நான் குடிகாரனாக இருந்த நம்மளை, சினிமாக்கு பின்னாடி ஓடுன நம்மளை, உலகத்துக்கு பின்னாடி ஓடுன நம்மளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஞானஸ்தானம் கொடுத்து அபிஷேகித்து பரிசுத்தப்படுத்தி என்ன செய்திருக்கிறார்? சபையாம் தோட்டத்தில் நாட்டிருக்கிறார். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனத்துல ஓ ஆயி பட்டணத்துக்கு எதிராக ஓ கோபியை உருவாக்க காரணமாக இருந்த அந்த ஆமானை போல, அந்த ஆதானை போல தேவ ஜனமே, சபையாம் தோட்டத்தில் நீ நாங்கள் ஆகானா இருப்போமானால், ஒரு ஆமானா இருப்போமானால், நீங்க மாத்திரம் வந்து போகல. தேவ ஜனமே, உங்க குடும்பமா அழிந்து போகும். இஸ்ரவேல் ஜனம் எரியோவுக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றியை சுதந்திரித்து கொண்டார்கள். யோசுவா 7ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. பாப்பா நீ என்ன செய்யணும்? ஸ்டார்ட் ஆகும். யோசுவா 7ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எரியோவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வெற்றியை சுதந்திரித்து கொண்டார்கள். யோசுவா சொன்னா, உள்ள போறவன் யார் நினைச்சாத, எந்த பொருளையும் ஆசைப்படாத, எந்த பொருளையும் நினைச்சாத, தொற்றாத. எச்சரித்து தான் ஆண்டவர் என்ன செய்தார்? பிள்ளைகளை அனுப்பினார். தேவ ஜனமே, உங்களை ஆண்டவர் வார வாரம் எச்சரித்துதான் சபையாம் தோட்டத்தை நினைச்சார் வெளியே கொடுக்கிறார். எரியோவாகிய உலகத்துக்குள்ள, எரியோவாகிய நாசத்துக்குள்ள, ஓ எரியோவாகிய பாவம் என்ற இடத்துக்குள்ள உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் எச்சரித்து எச்சரித்து தான் வெளியே விடுறார். ஆனா நம்மளும் ஒரு ஆளானா மாறிடுறோம் இல்லைங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் எரியோவில் ஏறி போறாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள், எத்தனையோ லட்சக்கணக்கான புருஷர்கள், யுத்த புருஷர்கள், யாருமே அவருடைய வார்த்தையை மீறல. யோசுவா மூலமா ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த வசனத்தை யாருமே மீறல. ஒரே வார்த்தை, அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலும், அத்தனை லட்சக்கணக்கான யுத்த புருஷ மத்தியிலும் ஒரே வார்த்தை, என்ன செய்தான்? எரியோ காரியத்தை செய்தான்? விசேஷமான காரியத்தை எடுத்துக்கொண்டார். அதை எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, தன் கூடாரத்தில் என்ன செய்தான்? யாருக்குமே அறிவிக்க. அடுத்த பட்டணம் ரொம்ப சின்ன பட்டணம், ஆயி பட்டணம். 7ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. அவங்க போறாங்க. மிகப்பெரிய சங்காரம், இஸ்ரவேல் ஜனத்திலே மிகப்பெரிய சங்காரம். யோசுவா தன் சட்டை கிழித்து கொண்டு அவருடைய பாதத்திலே விழுந்து புலம்புகிறார்.
மனிதன் இல்லை. ஜனத்தின் மத்தியிலே ஒருத்தன் இருக்கிறான். ஜனத்தின் ஒரு குணத்தை கெடுக்கும்படியாக, ஒரு ஜனத்தின் பாசத்தை குறைத்து போடும்படியாக, ஒரு ஜனத்தை விழுந்து போகப்பட்ட ஒருவன் ஜனத்தின் மத்தியில் இருக்கிறான். நீ குடும்பமா கோத்திரமா வர சொல்லு. நல்லா தெரிஞ்சு பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் ரொம்ப ஆண்டவருக்குள்ள உணர்ந்து ஆண்டவர் டைரக்டா சொல்லி இருக்கலாம். நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிங்க. சொல்றது வீட்டை வாசிச்சு பாருங்க. நீ ஒரு மணிக்கு தான் ஆராதனை முடியும் நினைக்கிறேன். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆண்டவர் வரிசையா வர சொல்றார். குடும்பமா கோத்திரமா, அந்த கோத்திரத்துல குடும்பமா வர சொல்றார். ஆண்டவர் யோசுவாட்ட டைரக்டா சொல்லிருக்கலாமே. யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? யோசுவாவே, இஸ்ரவேல் ஜனத்துல ஆகாரம் வந்திருக்கிறான், அவனை பிடிச்சு கொன்று போடு. வெரி சிம்பிள். இவ்வளவு யோசுவாவோடு முகமுகமாய் பேசுகிற என் தேவன், வார்த்தையோடு ஒளியாய் பேசுகிற என் தேவன் டைரக்டா சொல்லிருக்கலாம் இல்லைங்களா? ஏன் ஆண்டவர் கோத்திரமா குடும்பமா வர சொன்னாரு? யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது எல்லாருக்குள்ளே ஒரு நடக்கத்தை உண்டாக்கும். ஆண்டவரே, என் கோத்திரத்தை எவன் பாவம் செய்திருப்பானோ, அந்த பாவம் பழியும் அந்த 60 மணி கோத்திரத்தில் வர வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு கோத்திர தலைவன் வரும்போது ஆண்டுடைய சமுதிரம் செய்திருப்பான், கதறி இருப்பான். அந்த பாவத்தின் பாரம், அந்த பாவத்தின் சம்பளம் என் கோத்திரத்தில் வந்துடக்கூடாது சொல்லி ஒவ்வொரு கோத்திர தலைவனும் ஒவ்வொரு குடும்பம் வரும்போது செய்திருப்போம், கதறி இருப்பான் ஆண்டுடைய சமுதிரத்தில். யாரோ ஒருவன் செய்த பாவம், யாரோ ஒருவன் செய்த பாவம், யாரோ ஒருவன் உன் குடும்பத்தை நீ செய்த பாவமா இருக்கா, உன் மனைவி செய்த பாவமா இருக்கா, உன் பிள்ளைகள் செய்த பாவமா இருக்கா, உன் குடும்பத்தை அழித்து போடும் தேவ ஜனமே. ஒவ்வொரு கோத்திரமும் வருது, ஒவ்வொரு குடும்பமா போகுது, லட்சக்கணக்கமா போகுது. ஒவ்வொரு குடும்பம் வரும்போது அப்படியே நடுக்கத்தோடே அடிக்கும். என் பிள்ளை எடுத்துருப்பானோ, என் சகோதரன் எடுத்துருப்பானோ, என் தகப்பன் எடுத்துருப்பானோ. எல்லாருக்குள்ள அந்த வைராக்கியம், எல்லாருக்குள்ள அந்த பதட்டம், அந்த பயம், தேவ வார்த்தைக்கு உண்டான பயம். You have to feel everyone. எல்லா கோத்திரத்திலும் தேவ வார்த்தை குறித்து பயம் உண்டாகும். அதனால ஆண்டவர் சொன்ன எல்லா கோத்திரத்தையும் வர சொல்ல வரிசையில் எல்லாருக்கும் ஆண்டவர் வசனத்தை கொடுத்தாங்க. யோசுவா மூலமா சொன்ன வார்த்தை குறித்து பயம் எல்லா கோத்திரத்துக்கும் வந்துச்சு. ஆனா ஒரு கோத்திரம் வந்துச்சு, அந்த கோத்திரத்துல ஒரு குடும்பம் வந்துச்சு. யாரு? ஆண்டவர் சொன்னாங்க, யோசுவா அவனை மாத்திரம் கொன்று போடல. வேதத்தை வாசிப்பாங்க. அவன் மனைவி, அவன் குடும்பம், பிள்ளை, ஆடு, மாடு எல்லாத்தையும் செய்தான். தேவ ஜனமே, அவருடைய பரிசுத்த தோட்டமாகிய ஸ்தானத்திலே பரிசுத்த வாழ்க்கையை நீ குலைச்சலை உண்டாக்குவாயானால், பரிசுத்தத்துக்கு மாறாக நீ செயல்படுவாயானால், உன்னை மாத்திரமல்ல தேவ ஜனமே, வசனம் சொல்ல நம்ம குடும்பம் என்ன செய்யுமா? நீங்க செய்யற பாவம் ஒன்றுமறியாத நம் பிள்ளைகளை கொல்ல வேண்டுமா சொல்லுங்க? நாம் செய்கிற பாவம் ஒன்றுமறியாத நம் பிள்ளைகள் சுமக்க வேண்டுமா சொல்லுங்க? சிலர் சொல்லுவாங்க உலக பிரகாரமா, இவன் அப்பா செய்த பாவம் இன்னைக்கு இவன் அனுபவிக்கிறான், இவன் தாத்தா செய்த பாவம் இன்னைக்கு இவன் குடும்பம் என்ன செய்து அனுபவிக்கிறது. எத்தனை பேர் நம்ம சொல்ல கேட்கிறோம்? வேதத்தை வாசிக்காத உலக பிரகாரம் மனுஷன் இப்படி பேசுவானால், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பாவம் செய்தவானால், இவ்வளவு வசனத்தையும் கேட்டுட்டு, இவ்வளவு ஆண்டு வார்த்தையும் கேட்டுட்டு பாவம் செய்தவானால், தப்பித்து கொள்ளாமல் கிடைக்காதீர்கள். ஒரு நாள் வருகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவச்சனமே, ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறேன். ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறேன். அதிகமாய் நேசிக்க போய் தான் நம்ம அதிகமாய் எச்சரிக்கிறார் தேவஜனமே. ஹல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 13:13. சீக்கிரம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். திருவசனத்தை அவமதிக்கிறவன், திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். அது வாசிங்க. கற்பனைக்கு திருவசனத்துக்கு பயப்படுகிறவன் செய்வானா? பலனடைவான். ஆமென். தேவஜனமே, நீங்களும் நான் திருவசனத்தை அவமதிப்போமானால், அவமதிப்பது என்பது என்ன தெரியுமா?
அவமதிப்பது என்பது என்ன தெரியுமா? சொல்லுங்க. வசனத்தை அவமதிப்பது என்றால் என்ன? கை கொள்ளாமல் இருப்பது அல்ல, நடக்காமல் இருப்பதும் அல்ல. நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வாராங்க, வான்னு கேட்கல, என்ன அர்த்தம்? அவங்கள அவமதிக்கிறது. நீங்க சொன்ன வசனம் எல்லாம் அதுக்கு கரெக்டா வரலாம். அல்லேலூயா. கேட்டும் கை கொள்ளாமல் இருப்பது அவமதிப்பு. ஆமென், ஆமென். ஒருத்தர் நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றீங்க, நம்ம வீட்டுக்கு வாராங்க, அவங்க வான்னு கேட்கல, வரவேற்கல, வந்தோன்னா அவங்க பார்த்து குஞ்சு தூக்கி வச்சுட்டு போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அவமதிப்பு. அதான் நம்முடைய வசனம் சொல்லுது, திருவசனத்தை கேட்டு அவமதிக்கிறவன் தேவச்சனமே. அவசரத்தை கேட்காத உலக மக்களுக்கு சொல்ல ஆண்டவருடைய வார்த்தையை, ஓ புறஜாதியாய் பாவியாய் வாழ்கிற ஒருத்தருக்கு சொல்ல வார்த்தையை ஆண்டவர் வசனத்தை கேட்டு, ஓ சபையார் தோட்டத்தை நாட்டப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார், வசனத்தை அவமதிக்கிறவன். அப்படிப்பட்ட சாபம் நமக்கு வேணுமோ? அப்படிப்பட்ட சாபம் நம் சந்ததிக்கு வேணுமோ? அப்படிப்பட்ட காரியம் நம் குடும்பத்துக்கு வேணுமோ? தேவச்சனமே. அல்லேலூயா. அந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லி அவருடைய வார்த்தையை முடிக்கட்டும். வில்லியம் ஸ்டட் என்ற ஒரு அருமையான ஒரு வாலிபர் இருந்தானா. யாரு? பாப்பா உட்காரு, இனி பேசலாம். இப்போ வந்து வில்லியம் ஸ்டட். யாரு? வில்லியம் ஸ்டட் ஒரு வாலிபன், ஆண்டவருக்கு மிகவும் பயப்படக்கூடிய, வேத வசனத்துல ரொம்ப வாஞ்சியா இருக்கக்கூடிய ஒரு வாலிபன், இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு வாலிபன். அவன் சபையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது ஆண்டவர் நல்ல ஒரு தரிசனத்தை அவனுக்கு காண்பித்தார். ஸ்ரீலங்கா தேசத்திலே ஊழியத்துக்கு செல்ல வேண்டும் என்று எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக, இப்பொழுது கிடையாது, பிளைன் கார் இருக்கிற ஆண்டு, போன்ல இருக்கிற ஆண்டுகளுக்கு முன்னாடி, 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆமென். அப்ப அவர் போய் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மிஷனரி ஊழிய ஸ்தலம் இருக்கு இல்லையா, அதை போய் அந்த நாடு அணுகிறார். ஐயா, ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், இந்த ஸ்ரீலங்கா தேசத்துக்கு நான் என்ன செய்யணும்? சுவிசேஷத்துக்காக போக ஆசைப்படுகிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நம்பி நீ வாலிபனா இருக்கிறாய், கல்யாணம் முடிக்காம நம்ம சுவிசேஷத்துக்கு என்ன செய்ய மாட்டோம்? முடியுதுக்கு அனுப்ப மாட்டோம். ஒரு துணையோடு கூட என்ன செய்யணும்? மிஷனரி போகணும். என் ஊழியத்துக்கு திருமணம் தடையா இருக்கான்னு உடனே பொண்ணு பார்த்தார், அப்பா மாட்ட சொல்லி. ஒரு பொண்ணையும் கல்யாணம் செய்தார், பெண்ணையும் திருமணம் முடித்தார். திருமணம் முடிச்சு உடனே போறாரு. ஐயா, நான் திருமணம் முடித்து விட்டேன், இதோ என் மனைவி சாரா, நான் திருமணத்துக்கு நான் ஊழியத்துக்கு போக வேண்டும். அப்படியா, சரி. நாங்க ஏற்கனவே ஒரு மிஷனரி டீம் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸ்ரீலங்கா போவதற்காக. அந்த டீமோட நீங்க நினைச்சீங்க போகலாம். நாட்களை குறித்தார்கள், தேதியை குறித்தார்கள். திருமணம் முடித்து 15 நாள் கழித்து அவர் கப்பல் ஏறினார். இங்கிலாந்து தேசத்திலிருந்து கப்பல் ஏறினார். இப்பொழுது இருக்கிற சுயஸ் கனால் எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஆப்பிரிக்கால சுத்தி தான் செய்யணும், போகணும். 2 மாதங்களாவது டைம் எடுக்கும். திருமணம் முடித்து எத்தனை நாள்ல? ஐயா, எத்தனை நாள்ல? ஐயா சொல்லுங்க. திருமணம் முடித்து எத்தனை நாள்ல? கவனிக்கிற. திருமணம் முடித்து 15 நாள் என்ன செய்றாங்க? கப்பல் ஏறினாங்க. அடிமோதா? அல்லேலூயா. நம்ம திருமணம் முடித்தா ஒரு வாசம் ஜெபம் நடந்து ஒரு கூட்டம் நடந்தா போவங்களா? இல்ல. எங்க போவோம்? அடி டூ பிக்னிக். அந்த மிஸ்டர் திருமணமே ஊழியத்துக்காக முடித்தா, ஊழியம் திருமணம் முடிச்சப்பா நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? வேற வேலை கிளம்பு. 15 நாள்ல கப்பல் ஏறினார். தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று இருக்கிற பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஊழியத்துக்காக செலவழிக்க வேண்டும் என்று கப்பல் ஏறினார். கணவன் மனைவியா. யாரு பேர் என்ன? மனைவி பேர் என்ன? சாரா. கப்பல் வெகு தூரம் போனது, நாட்கள் கடந்தது. அந்த மனைவி கொஞ்சம் வியாதிப்பட்டாங்க. ஆமென். வியாதிப்பட்டாங்க. 3 வாரம் கடந்தது கடல். கப்பல் இப்ப இருக்கிற மாதிரி இப்ப மோட்டர் போட்லாம் கிடையாது. பாய்வர கப்பல், காற்று அடிக்கிறது சரிதான் செய்யும், போகும். காற்று இருந்தாதான் போகும், இல்லைன்னா நின்று மெதுவாக தானே செய்யும், போகும். 4 வாரங்கள் கழித்தது. மிகவும் வியாதிப்பட்டார்கள் தான் தாயார். அவர் அந்த அம்மா விட்டு போன, மனைவி விட்டு போகாம அந்த மனைவி தேவையான எல்லா காரியத்தையும் செய்தார். வில்லியம் ஸ்டட் ஜெபித்துக் கொண்டு அங்க இருக்கிறது எல்லாமே மிஷனரிகள்.
ஆண்டவரிடத்தில் அதிகமாய் முறையிட்டார்கள். ஒரு மாதம் கடந்தது. அதிக வியாதி நிமித்தமாக சாரண செய்துவிட்டார், மறுத்து விட்டார் கப்பலிலே. வில்லியம் ஸ்டாட் மிகவும் ஒதுக்கப்பட்டார். வேதத்தில் வாசித்தது போல சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு நிலைமை அவர் நிலைமையாய் மாறியது. வச்சார் அருமையான புதுமண பெண். திருமணம் முடிந்து ஒரு மாத காலம் கூட ஆகவில்லை. தன் கணவன் நிமித்தமாக ஊழிய பாதையிலே வியாதிப்பட்டு செய்தார். போனார். அவளை அடக்கம் பண்ணுவதற்கு இடங்கள் இல்லை, அடக்கம் பண்ணுவதற்கு சந்தர்ப்பமும் இல்லை. அவள் என்ன செய்தாங்க? தூக்கி கடலில் அடக்கம் பண்ணினார்கள். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, வில்லியம் ஸ்டாட், நீ வேணா நாட்டுக்கு போறியா? நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற, நீ ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறப்பா. உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒன்றே ஒண்ணு. அந்த மனைவி என்ன செய்துட்ட? இறந்துட்ட. நீ வேணா போறியா? வில்லியம் ஸ்டாட் என்ன சொன்னா தெரியுமா? I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. இந்த வில்லியம் ஸ்டாட் படிக்கல, அந்த வார்த்தையை அவர் சொன்னார். என்னுடைய சுவிசேஷமாக சிலுவையை, சுவிசேஷமாக பாத்திரத்தையும் கையில் எடுத்தவர் உலக பாடலுக்காக பிரச்சனைகளுக்காக நினைச்சவன ஒருபோதும் திரும்ப மாட்டேன். கப்பலை திருப்ப சொல்ல வேண்டாம். சுவிசேஷத்துக்கு எதிராக என்ன செய்யுங்க? போகட்டும். ஆமென். சுவிசேஷ பாதலுக்கு எவ்வளவு நெருக்கடி. இது முதலாளி எனக்கு சுவிசேஷத்துல நான் நினைச்ச மாட்டேன், திரும்ப மாட்டேன். என் மனைவி என் சுவிசேஷ வாழ்க்கையில கர்த்தருக்காய் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவளது ஜீவன், அவளது மரணம் சுவிசேஷ வாழ்க்கையை நிறுத்திவிடக் கூடாது. அவளது மரணம் எனக்கு ஒரு தெம்பாய் அமைய வேண்டும். அவருடைய இழப்பு, அவருடைய ஒரு தானம் எனக்கு நினைச்சோம். சுவிசேஷத்துல அதிகமாய் வைராக்கியத்தை கொடுக்க வேண்டும். ஆமென், ஆமென். தொடர்ந்து கப்பல் முன்னேறியது. ஸ்ரீலங்கா போய் இறங்கினாங்க. அங்க இருக்கிற ஸ்ரீலங்கா தேசத்துல குழுவா அனுப்பிச்சாங்க. கணவன் மனைவியா எல்லா திசைகளிலும் அனுப்பினார். இந்த வில்லியம் ஸ்டாட்டிற்கு மனைவி இல்லை, துணை இல்லை. தனிமையாக விளையத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை. அவர் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு, கர்த்தரை தன் துணையாக எடுத்துக்கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கையாக பிடித்துக் கொண்டு என்ன செய்தார்? தனிமையில் முன்னேறினார். அந்த நாட்களில் அதிக உணவு கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், பிறருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நாகரிகமான மக்கள் இல்லாத ஒரு தேசம். ஆமென். அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும், அவ்வளவு பாடலின் மத்தியிலும் தேவச்சனம் சிஸ்டர் உற்சாகப்படுத்துங்க. ஆமென். 8 மாதங்கள் கர்த்தருடைய வார்த்தையை செய்தார், சுவிசேஷத்தை செய்தார். 8 மாதத்துல அவர் 8 ஸ்கூலை நிறுவினார். ஆமென். எத்தனை ஸ்கூல்ஸ்? 3 கல்லூரிகள். எத்தனை? 3 கல்லூரிகள். அநேகரை கர்த்தருக்குள்ளாய் நடத்தினார். 8வது மாதம் அவரும் நடத்தினார். அவர் செய்த ஊழியம் வெறும் 8 மாதங்கள். தேவச்சனம். ஓ இளம் வாலிபன் திருமணம் முடித்து கொஞ்ச நாட்கள் உலகமாய் சுகமாய் வாழ்வதற்கு எத்தனையோ வழிகள் தேசத்திலே இருந்தாலும் கர்த்தருடைய சுவிசேஷ வாரம் ஒன்று என் சுமையாக இருக்கட்டும் என்று செய்தார். என் தேச எல்லையிலும் கர்த்தரை நாம் ஒழிக்க வேண்டும் என்று மிக சொற்பமாய் பாடல் பாடிவிடுகிறோம். இலங்கை தேசத்திலே ஹல்லேலூயா, அவர் நிறுவிய பள்ளிகள், அவர் நிறுவிய கல்லூரிகள், அவர் நிறுவிய ஆலயங்கள் எத்தனையோ. ஆமென். ஒரு வில்லியம் ஸ்டாட்டை போல நீங்கள் நான் மாற வேண்டும். அந்த ஆகானை போல அல்ல, அவ்வளவு போடலாம். Name of Jesus. Glory Father. Glory Father. Hallelujah.